மனிதனுடைய உடம்பிற்குள் உள்ள ஆற்றல்களை வெளியே கொண்டு வருவதுதான் கல்வி. மாணவர்களை ஐஐடி போன்ற உயர்கல்வி படிக்க வேண்டும். குத்தாலம் அருகே சிவாநகரம் கிராமத்தில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விழாவில் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே சிவநாகரம் கிராமத்தில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை ஆர்வமுடன் கண்டு ரசித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளிடையே கலந்துரையாடி பள்ளியில் கல்வி மற்றும் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். குழந்தைகளை தேசிய அளவிலான தரம் வாய்ந்த கல்லூரிகளான ஐஐடி, ஐஐஎம், ஏஐஎம்எஸ் போன்ற கல்லூரிகளில் சேர்த்து படிக்க வைப்பதற்கு பெற்றோர்கள் முன்வர வேண்டும். இதற்கான நுழைவுத் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு குழந்தைகளை பெற்றோர் தயார் செய்ய வேண்டும். வீடுகளில் கல்வி கற்கும் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். 700 மணி நேரம்தான் குழந்தைகள் பள்ளியில் இருப்பார்கள். 8000 மணி நேரம் குழந்தைகள் வீட்டில்தான் இருப்பார்கள் என்பதால் வீட்டில் பொழுதுபோக்கு அம்சங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் உலகளாவிய மொழியான ஆங்கிலத்தை நம் குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய சூழலில் 12ஆம் வகுப்பு வரை ஆங்கில கல்வியில் படிக்கும் குழந்தைகள் கூட ஆங்கிலத்தை சரளமாக எழுதவோ படிக்கவோ தெரியாத நிலையில் உள்ளனர். உயர்கல்வியில் கம்யூனிகேஷன் அதிகம் தேவைப்படும். இனிவரும் காலங்களில் கணினி பயன்பாடு, ஏஐ தொழில்நுட்பம் பயன்பாடு அதிகமாக இருக்கும். அதனை குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகளின் கேட்கும் திறனை அதிகப்படுத்த வேண்டும். அதேபோல் அவர்களது விளையாட்டு திறமையை எவ்வித தடையும் செய்யக்கூடாது. விளையாடும் போதும்தான் உடல் நலனும் மனநலனும் வளரும். விளையாட்டு மைதானம்தான் சிறந்த தலைமை பண்புகளை மாணவர்களுக்கு கற்றுத்தரும். வீடுகளில் தொலைக்காட்சி பார்ப்பது, செல்போன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்றவற்றை பார்ப்பதால் அவற்றிற்கு அடிமையாகி விடுவார்கள். மொபைல் போனில் நிறைய மோசடிகள் நடக்கிறது. இதில் சிக்கி நமது குழந்தைகள் ஏமாந்து விடுவார்கள். எனவே அறிவார்ந்த உலக விஷயங்கள் அறிந்து கொள்வதற்கான நல்ல இடமாக நமது வீடுகள், பள்ளி சூழலில் இருக்க வேண்டும். தமிழகத்தில் மிகப்பெரிய குற்றங்களோ, சாதி கலவரங்களோ, மத கலவரங்களோ அல்லது தொடர் கொலை சம்பவங்களோ நடைபெறவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில குற்ற சம்பவங்கள் நடைபெறலாம். அதனை கொண்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வது சரியல்ல. அந்த வகையில் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இருந்தாலும் குற்ற செயல்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக உள்ளது. என்கவுண்டர் என்பது மோசமான குற்றவாளிகளை பிடிக்கும் சூழலில் அவர்கள் காவலர்களை தாக்கும் போது பாதுகாப்பாக நடைபெறும் போர் சம்பவம் தான். இதுபோன்ற குற்றவாளிகளால் தாக்கப்பட்டு எத்தனையோ காவலர்கள் உயிரிழந்தார்கள். பல காவலர்கள் கை கால்களை இழந்து உள்ளார்கள். அப்படிப்பட்ட சூழலில் தற்காப்பிற்காக என்கவுண்டர் செய்வது வழக்கம்தான். அதே நேரம் என்கவுண்டர் குற்ற செயல்களை குறைத்து விடாது. ஆனால் குற்ற செயல்கள் செய்பவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்தில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு விட்டு தப்பிச் செல்லலாம், பெண்களை ஏமாற்றி நகைகளை திருடிச் செல்லலாம் என நினைத்து வருபவர்களை சுற்றி வளைத்து பிடிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் காவலர்களிடம் பிடிப்பட்டால் சுட்டு கொன்று விடுவார்கள் என்கின்ற பயம் அவர்களுக்கு வர வேண்டும். அந்த வகையில் தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விடும் அளவிற்கு எதுவும் நடைபெறவில்லை. அப்படி ஏதேனும் நடைபெற்றால் நாமும் அதற்கு குரல் கொடுப்போம் என தெரிவித்தார். இதில் பள்ளி தாளாளர் காமராஜ், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நமது குழந்தைகளை இனிமேல் கொண்டு தேசிய அளவில் பிரசக்தி பெற்ற கல்லூரிகள் இருக்குது. ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, NIT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போன்ற உலகத்தரம் வாய்ந்த கல்லூரிகளில் நமது பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர்கள் ஆசைப்படணும். அதுக்கு IIT JEEன்னு ஒரு தேர்வு இருக்குது. இதுபோல் குழந்தைகளை போட்டித் தேர்வுகளில் பயிற்சி எடுக்கிறதுக்கு நமது பெற்றோர்கள் முன்வரணும். வீடுகளை கல்வி கற்கும் ஒரு சூழ்நிலை உள்ள இடமாக மாறணும். 700 மணி நேரம் தான் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் இருக்கும். 8000 மணி நேரங்கள் குழந்தைகள் வீட்டில் தான் இருக்கும். ஸோ வீட்டில் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாமல், வீணாக பேசிகிட்டு இருக்கிற அம்சம் இல்லாமல், குழந்தைகளுக்கு மொழி, இப்போ தமிழ் மொழி நம்ம தாய்மொழி, ஆனால் ஆங்கில மொழி உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பேசக்கூடிய மொழி. நமது குழந்தைகள் ஆசிய நாடுகளுக்கோ உலக நாடுகளுக்கோ போகணும் அப்படின்னா நமது குழந்தைகளுக்கு ஆங்கிலம் புலமை நல்லா இருக்கணும். ஆனால் இப்போ இங்கிலீஷ் மீடியத்திலே படித்து 12th வரைக்கும் படித்து வெளியே வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட ஆங்கிலம் சரளமாக எழுதவோ படிக்கவோ தெரியல. சுருக்கமாக
பேசக்கூட அவங்களுக்கு வரல. கம்யூனிகேஷன், தொடர்பு திறன் என்பது ரொம்ப முக்கியமானது, குறிப்பாக உயர்கல்வித்துறையில். அதே மேலே இன்றைக்கி எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி கணினி, செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது போன்ற திறன்களை குழந்தைகளை வளர்க்கணும். மனித திறன்கள் ரொம்ப முக்கியமாக வளர்க்கக்கூடிய ஒரு திறன், காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு திறன், அது நம்ம பிள்ளைகள்ட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த திறனை வளர்க்கணும். விளையாடக்கூடிய 1 மணி நேரத்தை அந்த குழந்தைகளை எக்காரணத்தை கொண்டும் தடை செய்யக்கூடாது. விளையாடும்போது தான் நிறைய உடல்நலம் வளரும், மனநலம் வளரும். மற்றவர்களோடு எப்படி நம்ம அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு தலைமை பண்பும் இந்த விளையாட்டு மைதானத்தில், குறிப்பாக ஒரு டீமாக விளையாடக்கூடிய விளையாட்டு மைதானம், ஃபுட்பால், வாலிபால், ஹாக்கி, பேஸ்கெட் பால், இது போன்ற இடங்கள் தான் 5 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக பணியாற்றக்கூடிய ஒரு இடம் தான் விளையாட்டு மைதானம். நமது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு அணியோடு தான் வேலை பார்க்க முடியும். இப்படி சிறந்த பண்புகளை பெற்றோர்கள் வேணும்னே உரமிட்டு வளர்க்கணும். வீடுகளிலையும் எப்போ பார்த்தாலும் டெலிவிஷனில் இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்கிறது, அல்லது ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கிற அந்த பழக்கத்தையும் குறைக்கணும். சில குழந்தைகளுக்கு காலப்போக்கில் இந்த பழக்கம், மொபைல் ஃபோன் பழக்கம், இதுக்கெல்லாம் அடிமையாயிருவாங்க. மொபைல் ஃபோன்லேயே நிறைய மோசடிகள் நடக்குது, ஆன்லைன் மோசடிகள். அதில் ஈஸியாக நமது பிள்ளைகள் விழுந்து ஏமாந்துருவாங்க. எனவே அறிவுபூர்வமாகவும் நம்ம உலக விஷயங்களை தெரிந்தவர்களாகவும் அறிவார்ந்த ஒரு சமுதாயம் மாறுறதுக்கான எல்லா இடமும் வீடுகளாக தான் இருக்கணும். வீடுகள் கல்விச்செயலாக மாறணும். அதுதான் நல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய எதிர்காலமாக இருக்கும். இப்போ சட்டம் ஒழுங்குன்னு சொல்லக்கூடிய வகையில் பெரிய நிகழ்ச்சிகள் ஒன்றும் பெருசாக நடக்கலை. எடுத்துக்காட்டால் ஒரு ஜாதி கலவரமோ, ஒரு மத கலவரமோ, ஒரு சங்கிலி கொலைகளோ, சங்கிலி குற்றங்கள், வெளி மாநில கொள்ளையர்கள், வங்கி கொள்ளையர்கள், அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கலை. இங்கும் ஒன்றுமாக ஒரு சில நிகழ்ச்சிகள், குற்ற நிகழ்வுகள் நடக்கலாம். ஒரு ஆண்டுக்கு சராசரி 1500 கொலைகள் நடக்குது. ஒன்று கூட இருக்குன்னு குறைய இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நமக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிவுகள்னு சொல்ல முடியல. அந்த வகையில் காவல்துறையினர் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அமைதியாக தான் இருக்குது. ஆனாலும் குற்றங்கள் இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நோக்கமாக இருக்குது. என்கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு மோசமான குற்றவாளி, அவன் பல நபர்களை கொலை பண்ணியிருக்கிறான். அப்படிப்பட்ட நபரை பிடிக்க முயற்படும் போது சில வேளையில் அவர் காவல்துறையினரை தாக்கக்கூடும். நிறைய காவல்துறை அதிகாரிகள் இறந்தே போயிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி குற்றவாளிகிட்டேருந்து தாக்கப்பட்டு கைகால் அளந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற போது காவல்துறையினர் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் தங்களை உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பலன் பிரயோகிக்கலாம். அதுபோன்ற சம்பவங்களாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு குற்றங்களை ஒட்டுமொத்தமாக தடுத்து விடுமா அப்படின்னா தடுத்து விடாது. ஆனால் குற்றம் செய்கிறவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி வெளி மாநிலங்களில் தமிழ்நாட்டில் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம், இல்லை பெண்களை ஏமாற்றி நகையை தேடிட்டு போயிடலாம் அப்படின்னா காவல்துறை அங்கே பிடிப்பாங்க. பிடிக்கும்போது நம்ம திமிர்னா ரெசிஸ்டிங் அரெஸ்ட் பண்ணால் தமிழ்நாடு காவல்துறை துப்பாக்கியில் சுட்டுருவாங்க. எனவே தமிழ்நாட்டுக்கு கொள்ளையடிக்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் அந்த கொள்ளையர்களுக்கு வரும். அப்படிங்கிற முறையில் அது இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக காவல்துறை அதிகாரிகள் நல்ல சிறப்பாக தான் வேலை பண்ணுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.